தொடர்ந்து தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்காக டெல்லி சென்றடைந்தார் தாவேகா தலைவர் விஜய். டெல்லி விமான நிலையத்தில் பலத்த பாதுகாப்புடன் அழைத்துச் சென்ற போலீசார். பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் மீண்டும் ஈரடுக்கு பேருந்து சேவை தொடக்கம். சென்னை நந்தம்பாக்கத்திலிருந்து பேருந்து சேவையினை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் முதலமைச்சர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1760 ரூபாய் உயர்வு. கிராமுக்கு 220 ரூபாய் உயர்ந்து 13,120க்கும் ஒரு சவரன் 1,04,960க்கும் விற்பனை. PSLV C-62 ராக்கெட் திட்டம் தோல்வியடைந்ததாக இஸ்ரோ மையம் தகவல். ராக்கெட்டின் 3வது நிலையில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் PSLV C-62 திட்டம் தோல்வி. சாதி மத மோதல் தடுப்பு உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி திருச்சி முதல் மதுரை நடைபயணம் மேற்கொண்டுள்ள மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. மதுரை ஓபுளா படித்துறை பகுதியில் நடைபெறும் நிறைவு விழாவில் அமைச்சர்கள் மூர்த்தி, PTR பழனிவேல் தியாகராஜன், மதுரை MP வெங்கடேசன் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். போராட்டத்தில் ஈடுபட்டு கைதான இடைநிலை ஆசிரியர்களுக்கு தீங்கு நேர்ந்தால் திமுக அரசுதான் பொறுப்பு. சட்டத்திற்கு புறம்பான கைது நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். கருத்து சுதந்திரம் பற்றி பேசுவதற்கு முதலமைச்சர் MK ஸ்டாலினுக்கு எந்த அருகதையும் இல்லை என தமிழிசை விமர்சனம். திரைத்துறையை சேர்ந்தவர்கள் அவர்கள் குடும்பத்தில் இருக்கும்போது சென்சார் போர்டு நடைமுறை பற்றி என்ன தெரியும் என்றும் கேள்வி. முதலமைச்சருக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசுறதுக்கு. அவர் திரைப்படத்துறையை சார்ந்தவர்கள் அவர் குடும்பத்திலே இருக்காங்க. ஒரு சென்சார் போர்டோட நடைமுறை என்னன்னு அவருக்கு தெரியும். ஆக இப்படி மக்களை திசை திருப்ப வேண்டான்றது எனது கருத்து. ஹிந்தி மொழியை திணிக்க முயன்றால் ஒவ்வொருவருக்கும் உதை விழுவது நிச்சயம். மும்பையில் நடந்த நிகழ்ச்சியில் மகாராஷ்டிர நவநிர்மாண் சேனா தலைவர் ராஜ் தாக்கரே கருத்து. அண்ணாமலைக்கும் மகாராஷ்டிராவுக்கும் என்ன சம்பந்தம்? மும்பையில் பாஜகவுக்கு ஆதரவாக தமிழ் மக்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்த அண்ணாமலையை சரமாரியாக விமர்சித்த ராஜ் தாக்கரே. ராஜ் தாக்கரே விமர்சனம் செய்யும் அளவுக்கு தன்னுடைய வளர்ச்சி அமைந்துள்ளது. ரசமலாய் என ராஜ் தாக்கரே விமர்சனத்திற்கு அண்ணாமலை பதிலடி. அதனால் அந்த காலை வெட்டுவேன், கையை வெட்டுவேன், இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. அதே நேரத்தில் ஒரு விவசாயினுடைய மகன் கிராமத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய நான் தாக்கரே மீட்டிங் போட்டு லட்சக்கணக்கான ஆளை போட்டு ஸ்டேஜில் நீ திட்டுற அளவுக்கு வளர்ந்துட்டேன்னு நினைக்கும் பொழுதும் கூட அந்த பாரதிய ஜனதா கட்சி தான் அந்த வாய்ப்பையும் எனக்கு கொடுத்துருக்குன்னு நினைச்சு நான் பெருமையும் அடையும். திமுக விஷ பிரச்சாரத்தை செய்து வருவதாக நடிகை கஸ்தூரி காட்டம். பாஜகவை திட்டியும் விஜயை சிறுமைப்படுத்தி வருவதாகவும் விமர்சனம். திமுக தரப்புல இந்த விஷ பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரே கல்ல ரெண்டு மாங்காய். பிஜேபியை திட்டின மாதிரியும் ஆச்சு, விஜயை சிறுமைப்படுத்தின மாதிரியும் ஆச்சு. அப்படிங்கறத தான் அவங்க அந்த கேம் தான் அவங்க பண்ணுவாங்க. கடலூர், அரியலூர், மயிலாடுதுறை, திருவாரூர் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தஞ்சை, நாகை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் எச்சரிக்கை. முதலமைச்சர் MK ஸ்டாலினின் கார் டயர் வெடித்தது, சீட்டில் பாம்பு இருந்தும் உயிர் தப்பியது எல்லாம் தமிழ் கடவுள் முருகன் கொடுத்த எச்சரிக்கை. பல்லடத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் கருத்து. இடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த முருகர் அவங்களுக்கு தக்க பாடம் கொடுப்பாங்க. அதுக்கு அந்த முதலமைச்சர் பயணம் பண்ணக்கூடிய கார் டயர் வெடிச்சிருக்குது.
இது அவருக்கு ஒரு எச்சரிக்கை சொல்லியிருக்குன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். முருகர் வந்து அவருக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இன்னும் இதை விட என்னென்னா, அவர் உட்காந்துருக்க சீட்டில் ஒரு பாம்பு போய் இருந்திருக்குது. ரெண்டுமே அவர் வந்து மயிரையில தான் தப்பிச்சிருக்கார். அந்த அம்மா அவருடைய வீட்டில் அவங்க சாமி கும்பிட்றதுனால ஏதோ அதை காப்பாற்றி இருக்குது அது சாமி. நேற்றைய தினம் வரை பொங்கலையொட்டி இயக்கப்பட்ட 8270 பேருந்துகளில் 3,58,000 பேர் பயணம். சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்ல இதுவரை 2,38,000 பேர் முன்பதிவு செய்துள்ளதாக அரசு போக்குவரத்து கழகம் தகவல். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் சரித்திர பதிவேடு குற்றவாளி வெட்டி கொலை. மனைவி பிரசவத்திற்காக அழைத்துச் சென்றவரை வெட்டி சாய்த்த மர்ம கும்பல். திண்டுக்கல் மாவட்டம் சவேரியார்பாளையம் அருகே கொலை வழக்கில் தொடர்புடைய நபர் சுட்டுப்பிடிப்பு. காவல் சார்பு ஆய்வாளரை அறிவாளால் தாக்கிவிட்டு தப்ப முயன்றதால் போலீசார் சுட்டுப்பிடித்த நிலையில் படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதி. கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே மது போதையில் ரகளையில் ஈடுபட்ட 3 பேர் கைது. ஹோட்டலில் மனித கறி கேட்டு தகராறில் ஈடுபட்டதால் பரபரப்பு. பிறந்து சில மணி நேரங்களே ஆகி தொப்புள் கொடி கூட அகற்றப்படாத பச்சிளம் குழந்தை சாலையோரம் வீசப்பட்ட அவலம். தேனி மாவட்டம் வீரபாண்டி பகுதியில் வீசப்பட்ட குழந்தையின் சடலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பு. நீலகிரி மாவட்டம் மசினகுடி மைசூர் சாலையில் வாகன ஓட்டிகளை மிரட்டிய காட்டு யானை. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக யானை வழிமறித்து நின்றதால் போக்குவரத்து பாதிப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் வேப்பங்குடி அருகே ஜல்லிக்கட்டு வீரர் மர்ம நபர்களால் வெட்டி கொலை. ஜல்லிக்கட்டு காளை வாங்கி விற்பது தொடர்பான போட்டி தகராறு மாறியதாக சம்பவம். சபரிமலை தங்கம் திருட்டு வழக்கில் நியாயமான விசாரணையை உறுதி செய்ய பினராயி விஜயன் தவறிவிட்டதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றச்சாட்டு. 2 அமைச்சர்கள் மீது சந்தேகம் இருப்பதால் நடுநிலையான அமைப்பிடம் விசாரணையை ஒப்படைக்கவும் வலியுறுத்தல். காஷ்மீரில் எல்லை கட்டுப்பாடு கோடு அருகே பறந்த பாகிஸ்தான் ட்ரோன் மீது இந்திய ராணுவம் துப்பாக்கிச் சூடு. ட்ரோனை சுட்டு வீழ்த்த முயன்றபோது மீண்டும் அது பாகிஸ்தானுக்கே திரும்பிச் சென்றதாக தகவல். உங்கள் சொந்த நாட்டின் நிர்வாகத்தை கவனிப்பதில் முதலில் கவனம் செலுத்துங்கள். தங்கள் நாட்டில் நடைபெறும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த அதிபர் டிரம்புக்கு ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா காமேனி பதிலடி. வெனிசுலாவின் பொறுப்பு அதிபர் தாம்தான் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சமூக வலைதளத்தில் பதிவு. நிக்கோலஸ் மதுரோவின் கைதுக்கு பின் தற்போது இடைக்கால அதிபராக டெஸ்லி ரோட்ரிக்ஸ் பதவி வைத்து வரக்கூடிய நிலையில் ட்ரம்ப் பதிவு. நியூசிலாந்து அணிக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி. 3 போட்டிகள் கொண்ட தொடரில் 1-0 என்ற கணக்கில் இந்தியா முன்னிலை. சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் அதிக ரன்கள் எடுத்த 2வது வீரர் என்ற சாதனையை படைத்தார் இந்திய வீரர் விராட் கோலி. இலங்கை வீரர் குமார் சங்ககாராவை பின்னுக்கு தள்ளி அசத்தல். தான் நடித்த ஜிப்சி திரைப்படத்தில் 48 கற்கள் தணிக்கை குழுவால் கொடுக்கப்பட்டதாக நடிகர் ஜீவா வேதனை. சென்சார் போர்டின் பிராண்ட் அம்பாசிடர் தான் எனவும் விஜய்க்கு தனது ஆதரவு எப்போதும் உள்ளதாகவும் பேச்சு. சென்சாரோட பிராண்ட் அம்பாசிடர் ஜிப்சின்னு ஒரு படம் நடிச்சேன். ஜிப்சியில 48 கட்டுனேன். லாஸ்டா எனக்கு தான் ஃபர்ஸ்ட் செஞ்சாங்க. என்னண்ணா இப்படி கேட்டீங்க? 48 கட்டுனேன். படம் பிளாக் அண்ட் ஒயிட்ல எல்லாம் ஓடிச்சுனேன். ஸோ அப்போ கரெக்டாக சென்சார் முடிஞ்சு கஷ்டம். அதெல்லாம் தாண்டி உள்ள வரோம் கொரோனா வைரஸ். 2 எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது.